ஹாய் வீவர்ஸ், வணக்கம். நான் தான் அவங்க மாஸ்டர் பேசுகிறேன். இன்றைக்கி ரொம்ப ஹாப்பியான நியூஸு, சந்தோஷமான நியூஸு என்ன அப்படின்னா, நாம் யூடியூப் சேனலுடைய ஜேர்னி, அந்த மானிட்டைசேஷன் டார்கெட்டை நாம் ரீச் பண்ணியிருக்கிறோம். அதனுடைய எக்ஸ்பீரியன்ஸை பற்றி தான் நான் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஃபுல் வீடியோ பாருங்கள். உங்களுக்கு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும், நடத்தணும், ஏதாவது ஒன்று பண்ணலாம், ஒரு இன்கம் வரும், ட்ரை பண்ணலாமா அப்படிங்கிற அளவுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபுல் வீடியோ பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போவோம். நம்ம யூடியூப் சேனல் ஆரம்பித்தது என்ன விஷயம் அப்படின்னா, ஏதோ ஒரு இன்கம், ஒரு சப்போர்ட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. அதுக்கு ஏதாவது ஒரு விஷயம் பண்ணலாம் அப்படிங்கும்போது மாஸ்டர் வே சேனல் அப்படின்னு யூடியூப் சேனல் ஒன்று ஸ்டார்ட் பண்ணோம். அதில் என்ன விஷயம் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணது தான். என்னிட்ட உள்ள ஒரு ப்ளஸ் என்ன அப்படின்னா, எனக்கு என்ன விஷயம் தெரியுமோ அதை நான் மற்றவங்களுக்கு சொல்லுவேன். அவ்வளோதான் கான்செப்ட், வேறு எதுவும் கிடையாது. இப்போ குழந்தைங்களுக்கு பாடம் நடத்துகிறதுலேருந்து அந்த கான்செப்ட் வந்தது தான். பசங்களுக்கு பாடம் நடத்துறதுலேருந்து இப்போ நம்ம ஒரு ஒர்க்கில் இருக்கிறோம், அதுக்கு நமக்கு தெரிஞ்ச விஷயத்த மற்றவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறோம், அவ்வளோதான். இப்போ எப்படின்னா, நம்ம போகிறோம், ஒரு ரோடு வழியாக நம்ம வர்றோம், அந்த ரோட்டில் ஒரு பள்ளம் இருக்குது, பார்த்து நம்ம ஒதுங்கி வந்திருக்கிறோமோ அல்ல விழுந்து வந்திருக்கிறோமோ, எப்படி வேணாலும் இருக்கலாம். வரும்போது அந்த வழியாக வர்றவங்களுக்கு, போகிறவங்களுக்கோ, அந்த வழியாக போகிறவங்களுக்கு அந்த பக்கம் போகாதீங்க, பள்ளம் இருக்குது பார்த்து போங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அவ்வளோதான், ஒரு சிம்பிளான கான்செப்ட், அவ்வளோதான். சரி, இந்த ஒரு விஷயத்தான் நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னு முடிவெடுத்து சரின்னு இறங்கியாச்சு. 1000 சப்ஸ்கிரைபர், 4000 வாட்ச் ஹவர்ஸ், இல்லைனா ஷார்ட்ஸில் 10 மில்லியன் வியூஸ், எதை நீங்கள் ரீச் பண்ணாலும் உங்களுக்கு மானிட்டைசேஷன் எலிஜிபிள் ஆகும். இதுதான் அவங்க கொடுத்துருக்கிற க்ரைட்டீரியா. இது நம்ம வீடியோ போட்டோம், வீடியோ போட்ட உடனே இந்த ஷார்ட்ஸ் தான் போட்ட உடனே கடன்னு சப்ஸ்கிரைபர்லாம் கொஞ்சம் அப்படியே ஏறினாங்க. நமக்கு பார்க்க செம ஹாப்பியாக இருந்துச்சு. பரவாயில்லையே, இந்தளவு போனால் சீக்கிரமாக அடிச்சிருவோம் போல இருக்குது அப்படின்ற மாதிரி. இந்த சப்ஸ்கிரைபர் ஏறுறது மட்டும் கண்ணுக்கு நல்லா தெரியுது, பார்க்க ஒரு திருப்தியாக இருக்குது. ஆனால் இந்த வாட்ச் ஹவர்ஸ் மட்டும் முதல்ல ஒரு ஸ்பீடா மீட்டர் முள் மாதிரி கொடுத்துருந்தாங்க டார்கெட்டு. அந்த முள் எந்திரிக்காது. ஐயோ, ரொம்ப கொடுமையாக இருக்கும். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா, நான் 2022 மார்ச்சில் ஸ்டார்ட் பண்ணேன் இந்த யூடியூப் சேனலில். 2022 மார்ச்சில் ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் இந்த சப்ஸ்கிரைபர் கூட அப்படியே நமக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸு, அவங்க இவங்க ஏதோ ஒன்று ரெண்டு பேர் அப்படியே ஷார்ட்ஸில் கிளிக் பண்ணுறது எல்லாம் பண்ணிக்கின்னு சப்ஸ்கிரைபர் கூட நெருக்கி வந்துட்டாங்க. ஆனால் அந்த வாட்ச் ஹவர்ஸ் மட்டும் ஏறவே இல்லை. ஏறுது, ரொம்ப கஷ்டப்படுது. அது வருஷக்கணக்காகி போச்சு. அதுக்கப்புறம் நான் கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம்லாம் வீடியோ போடுறது கிடையாது. அப்பப்போ ஏதோ ஒரு வீடியோ போடுறது, அதோட விட்டுறது, அப்பப்போ போடுறத விட்டுறது. அப்புறம் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 வீடியோ வியூஸ் போய் கிட்டத்தட்ட ஒரு வாட்ச் ஹவர்ஸ் நெருக்கி வந்துடுச்சு. அப்புறமே தான் பார்த்தேன், பரவாயில்ல, இது எஃபர்ட் கிடைக்கிது. என்னென்னா, நம்ம T20 மேட்ச் மாதிரி கிடையாது, இது ஒரு டெஸ்ட் மேட்ச் மாதிரி இருக்குது. அது அப்படியே நம்மக்கான ஒர்க்கை எஃபர்ட் போட்டோம் அப்படின்னா அதுக்கான பலன் கிடைக்கிது. கொஞ்சம் லேட்டாகும், உடனே கிடைக்காது. நம்ம வீடியோ போட்டணும், ஆனால் இதை எதிர்பார்க்கக்கூடாது. கடமை செய், பலனை எதிர்பாராதே அப்படிங்கிற மாதிரி. அது தன்னால் கிடைக்கும், அது எப்போ கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி விட்டுறணும். நீங்கள் யாரும் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் டார்கெட்டே பண்ணாதீங்க. சப்ஸ்கிரைபர் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுவாங்க. இந்த வாட்ச் ஹவர்ஸு இல்லை ஷார்ட்ஸ் வியூஸ், இதை மட்டும் டார்கெட் பண்ணுங்கள். அதுதான் ரொம்ப கஷ்டம். 10 மில்லியன்லாம் போகணும் அப்படின்னா உங்கள் ஷார்ட்ஸ் வைரலானால் தான் போகும். ஆனால் அந்த வாட்ச் ஹவர்ஸ் நீங்கள் வீடியோ ஃபுல் லென்த் வீடியோ போடணும். ஷார்ட்ஸுடைய ஹவர்ஸ் அதில் கவுண்ட் ஆகாது. நீங்கள் ஃபுல் வீடியோ போட்டால் மட்டும்தான் அதில் கவுண்ட் ஆகும். அந்த 4000 வாட்ச் ஹவர்ஸை மட்டுமே நீங்கள் டார்கெட்டாக வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைபர் வேணும். எப்படின்னா, நம்ம ஒரு வீடியோ போகிறோம் அப்படின்னா நமக்கான சப்ஸ்கிரைபர் இருந்தால் தான் அந்த வீடியோவை பார்ப்பாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு இந்த மானிட்டைசேஷன் டார்கெட்டுக்கு நீங்கள் 4000 வாட்ச் ஹவர்ஸையே இலக்காக நோக்கி போங்க. நம்ம ஷார்ட்ஸ் போட்ட உடனே பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர் ஏற நம்ம மைண்டு ஃபுல்லாக ஷார்ட்ஸ்லேயே போய்டும். ஷார்ட்ஸ் போடலாம் அப்படின்னு. இதில் வேறு பெரிய பிரச்சனை. ஒரு பாட்டு போட்டாலும் காப்பிரைட்டு கிளைமு, கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக் வந்துடும், காப்பிரைட் கிளைம் ஸ்ட்ரைக் வந்துடும், ஏதாவது வந்துடும். அதுக்கப்புறமே தான் இதெல்லாம் கொஞ்சம் நாள் ஆகும் நமக்கு. இதெல்லாம் இருக்குதா அப்படின்ற மாதிரி. நம்ம ஒரு வீடியோ எடுக்கும்போது பேக்ரவுண்டில் ஒரு பாட்டு வந்தால் கூட அது காப்பிரைட் வந்துடும். அதெல்லாம் ரொம்ப உஷாராக பார்த்துக்கணும்.
அதே மாதிரி ஒரு கண்டென்ட்டும் பார்த்து பண்ணணும். மானிட்டைசேஷன் கொடுக்குறானோ இல்லையோ அதுக்கான கண்டிஷன் மட்டும் ஏகப்பட்ட கண்டிஷன். அதுக்கப்புறம் எப்படியோ போட்டடிச்சு கிட்டத்தட்ட 2022 மார்ச்சில் ஸ்டார்ட் பண்ணி திடீர்னு ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னா யூடியூப் சைடில் 3000 வாட்ச் ஹவர்ஸும் அதுக்கப்புறம் 500 சப்ஸ்கிரைபர். ஷார்ட்ஸு 3 மில்லியன் இருந்தால் போதும், உங்களுக்கு சில எலிஜிபிலிட்டி, அதாவது இந்த சூப்பர் தேங்க்ஸு, மெம்பர்ஷிப்பு, இந்த சூப்பர் சாட்டு, இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கும், நீங்கள் வந்து அதை ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் குறைச்சாங்க. திடீர்னு பார்த்தா அவங்க கொண்டு வந்ததுக்கும் கரெக்டாக என்னோடது கொஞ்சம் ரீச் ஆகி வரத்துக்கும் 2024 மார்ச்சில் தான் என்னுடைய அந்த 500 சப்ஸ்கிரைபர் ஆல்ரெடி 1000 கிட்ட வந்துருச்சு. அந்த 3000 வாட்ச் ஹவர்ஸ் ரீச் ஆச்சு. அப்பாடா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. 3000 வாட்ச் ஹவர்ஸ். ஆனால் வாட்ச் ஹவர்ஸ் ரீச் ஆகிடுச்சுன்னா ஆனால் அதனால் இன்கம் வந்து எதுவுமே கிடையாது. அது வந்து 4000 ரீச் பண்ணால் தான் உங்களுக்கு உங்களுடைய வீடியோவில் ஆடு வரும். அதில் வர இன்கம் ஏதாவது உங்களுக்கு வரும் கொஞ்சமாவது. அது இன்கம் கதையெல்லாம் நான் அப்புறமா சொல்கிறேன். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அந்த 3000 வாட்ச் ஹவர்ஸை நம்ம ரீச் பண்ணிட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 2 இயர்ஸ் ஆச்சு அந்த 3000 வாட்ச் ஹவர்ஸ் 500 சப்ஸ்கிரைபர். அந்த ஃபஸ்ட்டு டார்கெட் அவங்க சொன்னதை வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கே. இதை அச்சீவ் பண்ணதுக்கப்புறம் சில வேலைகள்லாம் இருக்குது. அதையும் நான் சொல்கிறேன், நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் யூடியூப் சேனல் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ் ஆகும். ஏன்னா அந்த யூடியூப் வந்து மானிட்டைசேஷன் ஆயிடுச்சுன்னா பெரிய ப்ராசஸிங். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணுன்னா 1 2 ஒரு 3 ஸ்டெப் இருக்கும். நீங்கள் மானிட்டைசேஷன் எனேபிள் பண்ணோன்னா உங்களுக்கு லெட்டர் அனுப்பிடுவாங்க, நீங்கள் வந்து யூடியூப் பார்ட்னர் ஆகிட்டீங்க, நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி. நீங்கள் அப்பீல் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் மாதிரி எல்லாத்துக்கும் அக்செப்ட் பண்ண சொல்லும். லாஸ்ட்டாக எல்லாத்தையும் படித்து பார்த்துட்டு அக்செப்ட் பண்ணணும். ஆனால் நம்ம லோன் ஃபார்ம் கையெழுத்து போகிற மாதிரி தான் இதுவும். கடைசியாக எல்லாத்தையும் டிக் போட்டு அக்செப்ட் கொடுத்துட்டிங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப் முடிஞ்சிடும். சரிங்களா? 2வது ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டு க்ரியேட் பண்ண சொல்லும். இதில் தான் நீங்கள் வந்து ரொம்ப உஷாராக இருக்கணும். நான் சொல்கிறேன், கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரு அட்ரஸ் ப்ரூஃப், ஐடி ப்ரூஃப் வந்து எக்ஸாக்டாக உங்களுடைய பேர், இனிஷியலு, அந்த ஸ்பேஸு எல்லாமே கரெக்டாக இருக்கிற மாதிரி எடுத்து வச்சோங்க. நான் நிறைய 4-5 ஐடி ப்ரூஃப் கேட்குறாங்க. அதாவது ஓட்டர் ஐடி, பாஸ்போர்ட்டு, டிரைவிங் லைசன்ஸு, பேன் கார்டு, அந்த மாதிரி கேட்குறாங்க. இது 4ல் பேன் கார்டு வந்து பெஸ்ட்டு. ஏன் பேன் கார்டை சொல்கிறோம்னா டேக்ஸ் வெரிஃபிகேஷன் இதுக்கு எல்லாத்துக்குமே பேன் கார்டு தேவைப்படும். அதனால் நீங்கள் பேன் கார்டே கொடுங்க. உங்களுடைய பேர் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள் பேன் கார்டில். அப்படி பேன் கார்டில் உங்கள் பேர் சரியில்லைன்னா நீங்கள் பேனில் போய் ஆஃபீஸில் போய் உங்கள் பேரை வந்து ப்ரூஃபை கொடுத்து உங்கள் பேரை கரெக்டாக எக்ஸாக்டாக மாற்றிடுங்க. ஏன்னா பேன் கார்டில் அட்ரஸ் இருக்காது, அந்த பிரச்சனை கிடையாது. சரிங்களா? பேனில் இருக்கக்கூடிய நேம், அதாவது பேர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். பேர் வந்து எக்ஸாக்டாக இருக்கணும். அதை மட்டும் ஃபாலோ பண்ணிங்க. உங்களுடைய மெயில் ஐடி ஒன்று ஓப்பன், யூடியூப் சேனலுக்கு ஒரு மெயில் ஐடி ஒன்று க்ரியேட் பண்ணுறீங்க பாருங்கள், பிராண்ட் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணுங்கள். அந்த பிராண்ட் அக்கௌண்ட்டு மெயில் ஐடியும் நீங்கள் கொடுக்குற பேர், அந்த உங்கள் ஐடியில் இருக்கிற பேர், அதாவது பேன் கார்டில் இருக்கிற பேர், ஆட்சன்ஸில் நீங்கள் கொடுக்குற பேர், இது 3மே எக்ஸாக்டாக கரெக்டாக இருக்கணும். அது எதாவது மிஸ்மேட்ச் ஆச்சுன்னா உங்களுக்கு லெட்ரு வர்றது, ஐடி வெரிஃபிகேஷன், அட்ரஸ் வெரிஃபிகேஷன் ஏதாவது இஷ்யூ வரும். அதனால் அதெல்லாம் கரெக்ட் பண்ணி பக்காவாக கொடுத்து அந்த ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 2வது ஸ்டெப் முடிஞ்சிடும். அதுக்கு அடுத்து தான் 3வது ஸ்டெப்பு. உங்களுடைய வீடியோ எல்லாத்தையும் ரிவ்யூ பண்ணுவாங்க. நீங்கள் இது வரைக்கும் போட்ட வீடியோ எல்லாத்தையும் 1 by 1 ரிவ்யூ பண்ணுவாங்க. நீங்கள் அதை ரீச் ஆகுதுன்னா அதுக்கு முன்னாடியே உங்களுடைய வீடியோவை நீங்களே உட்காந்து ரிவ்யூ பண்ணுங்கள். அதில் ஏதாவது ஒரு உங்களுக்கே தோணும், அந்த வயலேஷன் வாங்க, அந்த கத்தி, ரத்தம், சண்டை, அதுக்கப்புறம் அந்த 18+ அந்த மாதிரி சில கண்டென்ட்லாம் இருக்கும். நான் உங்களுக்கே தெரியும், இல்லை காப்பி அடித்து போட்டது, அங்கேருந்து தூக்கி போட்டது, இங்கேருந்து தூக்கி போட்டது, இதை கலந்து போட்டது, அந்த மாதிரி சில இஷ்யூ வர மாதிரி ஏதாவது ஒரு கண்டென்ட்லாம் இருந்துச்சுன்னா அது எல்லாத்தையுமே உட்காந்து ரிமூவ் பண்ணிவிடுங்க. அப்புறம் வாட்ச் ஹவர்ஸ் போனதை ரிமூவ் பண்ணிங்கன்னா அங்கே மைனஸ் ஆகிடும். அதில் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. தேவையில்லாத வீடியோ, இது வந்து வியூஸும் போகலை. இந்த ஷார்ட்ஸ் எல்லாம் நிறைய ஏற்றி விட்ருப்போம், அதுக்கு அந்த காப்பிரைட்டு கிளைம்லாம் வரக்கூடாது, அதெல்லாம் எடுத்து விட்ருங்க. ஏதாவது இஷ்யூ வர மாதிரி சில நமக்கு தலைவராக இருப்பாங்க, பார்த்தா அவங்களுக்கு வேறு மாதிரி. யூடியூப்புக்குன்னு சில ரூல்ஸ் எல்லாம் இருக்குது. சில சென்சிட்டிவான கண்டென்ட் பக்கம்லாம் நம்ம போகவே கூடாது. அந்த மாதிரியெல்லாம் ஏதாவது போட்டிருந்தீங்கன்னா அதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் அவங்க வந்து அதை ரிவ்யூ பண்ணுவாங்க. 3வது ஸ்டெப்பு. இதெல்லாம் நீங்கள் ஃபஸ்ட்டே பண்ணிடணும். அவங்க ரிவ்யூ பண்ணிவிட்டு உங்களுக்கு ஓகேன்னு கொடுத்துருவாங்க. ஒரு நாள் 2 நாளில் எல்லாம் ஓகே ஆகிடுது. கிட்டத்தட்ட அந்த 3 ஸ்டெப்பும் முடிஞ்சிடும். யூஎஸ் டேக்ஸ் இன்ஃபர்மேஷன் ஒன்று இருக்கும்.
அதை அப்ளை பண்ணிட்டுங்க. சரிங்களா? யுஎஸ் டேக்ஸ் இன்ஃபர்மேஷன் அது யூடியூப்பில் போனீங்கன்னா நிறைய வீடியோ இருக்கும், அது எப்படி பண்ணுறது என்ன ஏதுன்னு. அதை பார்த்து எக்ஸாக்டாக அதை அப்ளை பண்ணிட்டீங்கன்னா அவங்க அந்த இந்தியாவுக்கும் கொஞ்சம் டேக்ஸ் ஃப்ரீ கொடுத்துருக்குறாங்க, அது நமக்கு கிடைக்கும். இல்லைனா டேக்ஸ் அதிகமாக பிடிப்பாங்க. யுஎஸ் டேக்ஸ் இன்ஃபர்மேஷன் சப்மிட் பண்ணிட்டுங்க. இந்த இதெல்லாம் ஆக்டிவேட் பண்ணிக்கோ. சூப்பர் சாட்டு, சூப்பர் தேங்க்ஸ், சூப்பர் ஸ்டிக்கரு, சூப்பர் தேங்க்ஸ்னு இந்த பணம் பேமெண்ட் பண்ணுவாங்க. யாராவது உங்களுடைய வீடியோ விரும்பி உங்களுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினச்சிருந்தா அது பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப், உங்கள் சேனலில் வந்து மெம்பர் ஆகணும் அப்படின்னா பணம் கட்டி மெம்பர்ஷிப். அதுக்கு வந்து ஒரு க்ரைட்டீரியா இருக்குது, நீங்களே செட் பண்ண ஸ்டெப் பை ஸ்டெப்பாக, ஸ்டெப் 1 ஸ்டெப் 3. அதை வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்டெப்பாக நீங்கள் பண்ணி அவங்களுக்கு க்ரியேட் பண்ணி அவங்களுக்கு ஏதாவது சில சலுகைகள்லாம் கொடுத்தீங்கன்னா உங்கள் சேனலில் மெம்பர் ஆவாங்க. மெம்பர்ஷிப் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஜாயின் பட்டன் போடலாம், போட்டு க்ரியேட் பண்ணால் அதில் உங்களுக்கு ஏதாவது ஒரு இன்கம் வரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் தேங்க்ஸ் வரும், ஜாயின் பட்டன் இன்கம் வரும், மெம்பர்ஷிப் இன்கம்மு இதெல்லாம் வந்து வர ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு. ஏன்னா ஷாப்பிங் டேப்னு ஒன்று கொடுப்பாங்க. சில நீங்கள் பொருள் விற்கிறதுனாலும் அதில் விற்கலாம். அந்த ஷாப்பிங் டேப் வரும். சில அந்தந்த நெட்வொர்க் அந்த ஸ்டோர் மூலியமாக ஸ்டோர் டேப் அதாவது கொடுப்பாங்க, அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மொத்தம் 3 விதமாக நீங்கள் இன்கம் ஜென்ரேட் பண்ணலாம். இந்த ஃபஸ்ட்டு டார்கெட் அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னா சூப்பர் தேங்க்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப்பு, அதுக்கப்புறம் ஷாப்பிங் டேப், ஸ்டோர் டேப் வந்துடும். சரிங்களா? இந்த அஃபிலியேட்டு தனி, அது அதுக்கப்புறமே கொடுப்பாங்க. இப்போ வந்து இந்த 3 வந்துடும். இதை நீங்கள் 3ஐயும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த 3000 வாட்ச் ஹவர்ஸ், 3 மில்லியன் ஷார்ட்ஸு ப்ளஸ் வந்து 500 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிட்டீங்கன்னா இது 3 நம்ம கொடுத்துருக்குறாங்க, நம்ம ஆக்டிவேட் பண்ணியிருக்கிறோம். எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். இதுக்கு அடுத்து அந்த 4000 ஆனதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக அடுத்து ஒரு வீடியோ போடுறேன். சரிங்களா? பார்ப்போம். எதுவும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். யாராவது சேனல் ஸ்டார்ட் பண்ணணும், என்ன டவுட்டு எதுவும் இருந்தாலும் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். தேங்க்யூ.